தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 11:10 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:01 வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:01 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். இன்று அன்னையர் தினம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்னையர்களுக்கும் வாழ்த்துக்கள். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் மாறி இருக்கிறாரு. ஸோ சூரியனுடன் சேர்ந்த செவ்வாய் கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு, சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. ஸோ இந்த சொற்சேத்திரம் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஒரு வீக்கெண்டு இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இன்று அன்னதானங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கோதுமை சார்ந்த பொருட்களை தானமாக கொடுங்க. குறிப்பாக பசுமாட்டுக்கு ஏதாவது நீங்கள் கோதுமையில் கொடுத்தீங்கன்னா இந்த கிரக மாற்றம் உங்கள் ராசிக்கே ராசிநாதன் வந்திருக்கார் இல்லையா, சூரியனோட வேற சேர்ந்திருக்காரு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது வேலை பலு அதிகமாக இருக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு விதமான ஒரு தவிப்பு இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிதானமாக உட்காந்து முடிவெடுங்க. ராசியில் வேறு சுக்கிரனும் புதனும் இருக்காங்களா, ஸோ ராசிநாதன் நம்ம ராசியிலேயே இருக்கிறது நமக்கு சற்று ஒரு குழப்ப நிலையை கொடுக்கும். போதாக்குறைக்கு சந்திரன் வேறு ராகுவோடு இருக்கார். ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல தியானம் பண்ணுங்க. ஒரு சிவன் ஆலய வழிபாடை செய்யுங்க. உச்சிகால பூஜைக்கு நீங்கள் மறக்காமல் போய் வில்வத்தை கொடுங்க. இந்த மனக்குழப்பங்கள் மற்றும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ரொம்ப மனசில் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறதுக்கு டைம் இல்லையே அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் தவிப்புகள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் யாராவது உறவினர்கள் என்னடா இன்றைக்கி கூட நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியலையே அப்படிங்கிற சின்ன ஒரு மன வருத்தம் குறிப்பாக திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கத்தான் போகுது. மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டில் காலிங் பெல் அடிக்கும்போது கஷ்டப்பட்டுட்டே எந்திரிச்சு இன்றைக்கி நாளை அப்படித்தான் நீங்கள் கழிக்கணும். ஏன்னா கிரகநிலைகளில் சந்திரன் ராகுவோடு இருக்கிறாரு. மனசில் சில குழப்பங்களும் சில கவலைகளும் நிச்சயமாக வரலாம். உங்கள் பிள்ளைகளை பற்றின கம்ப்ளைண்ட் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஸ்கூலெல்லாம் லீவாக வேறு இருக்குது. அதனால் பிள்ளைகளை எல்லாம் கவனமாக பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்த வரையில் மாலை நேரத்தில் ஒரு விநாயகர் ஆலய வழிபாட்டை செஞ்சீங்கன்னா இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 9 கிரகங்களுமே உங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒரு சின்ன சின்ன பாதகத்தை கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ராசிநாதன் சந்திரன் ராகுவோடு இருக்கார். இதில் நமக்கு அது 8ஆம் இடத்துல வேற இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் முதல்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ராசிநாதன் சந்திரன் தனித்து இருந்தாலே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மனசில் ஒரு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கவலை, இல்லை வீட்டில் தேவையில்லாத சண்டை. ராகுவோட வேற சேர்ந்துருக்கிறாரு. அண்ட் குடும்பஸ்தானத்தில் 2ல் கேது, 8ல் ராகு. நமக்கு செவ்வாய் இன்னைக்கு மாறிட்டாரு. ஸோ செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. ஒரு கடந்த வாரத்தில் நமக்கு அலுவலகத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள், இல்லை என்ன மாதிரியான விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பே நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு வாட்டத்தையும் கொடுக்கும். ஸோ காலையில் நம்ம என்ன பண்ணலான்னா, எந்திருந்த உடனே நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் பச்சரிசி தானமாக கொடுங்க.
சந்திராஷ்டமத்திற்கும் நல்ல ஒரு தோஷ நிவர்த்தி. இந்த ராகு கேத்துக்குள்ள சந்திரனும் மாட்டிட்டு இருக்கார் இல்லையா, அதனால தேவையில்லாத ஒரு பயம், இல்லைன்னா நமக்கு எந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்தா நல்லது அப்படிங்கிறத கோவிலில் போய் உட்காந்து சிந்தனை பண்ணுங்க. மனசும் தெளிவாகும், நல்ல தைரியமும் வரும். சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் கேட்கவே வேண்டாம், நல்ல தைரியசாலிகள் தான். இன்னைக்கு செவ்வாய் வேற மாறிட்டாரு, சூரியனோட சேர்ந்து வேற இருக்காரு, பாக்கியத்தில் வேற இருக்காரு. இன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது புறாக்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து கோதுமை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். புறாவை எங்கே தேடிட்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பசுமாட்டு கூட தாராளமாக கொடுக்கலாம். இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னு நமக்கே தெரியாது. ஸோ ஜாலியாக பாட்டு கேட்குறது, நல்லா சாப்பிட்றது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை டிவியில் பார்ப்போம். ஒன்றுமே இல்லையா, சாப்பிட்டு கூட நிம்மதியாக தூங்கலாம். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலேயே யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்தவித தொல்லையும் இல்லைப்பா, இன்றைக்கி நான் வீக்கெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நடக்கும். ராசியில் கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு சந்திரனோட இருக்கார். ஸோ ஏதாவது குழப்பம் வருமா அப்படின்னு நீங்கள் கேலண்டரை பார்த்து ஒரு அச்சம் கூட வரலாம். கண்டிப்பாக வராதுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாயோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் நமக்கு இன்றைக்கி நல்லாவே அருள் புரிகிறாரு. நமக்கு லாபத்தில் வேற குரு பகவான் இருக்கார். ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தான் சின்ன சின்ன கேடுகள் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல சந்திரனும் ராகும் இருக்காங்க. ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் அலர்ஜி வருதுன்னே தெரியாது. ஸோ உட்காந்து நம்ம ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, இல்லை கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம சாப்பிட்ற ஆயில்னால இருக்கலாம், இல்லை ஒத்துக்காத ஃபுட்டுனால இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு நமக்கு ஒத்துக்காத ஃபுட்டையும் நம்ம சம்டைம் சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மருத்துவ செலவு கூட வராது. இன்றைக்கி செவ்வாய் வேறு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறாரு. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு மருத்துவ செலவை கண்டிப்பாக கொடுப்பாரு. இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுப்பாரு. உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். சில நாட்களில் நமக்கு சில பேரை நினச்சோன்னா ரொம்ப கோவம் வரும். இப்போ கடனை வாங்கிட்டு போயிருக்கான், திரும்ப கொடுக்கவே இல்லை, ஐயோ பாவம்னு கொடுத்தேன் பற்றியா திருப்பி கொடுக்குறானா அப்படிங்கிற ஒரு எரிச்சல், கோபம் இதெல்லாம் வரும். ஸோ இந்த வேகத்தை இன்றைக்கி விடவே விடாதீங்க. காலையில் ஏந்தமா வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் போடாதீங்க, டைரெக்டாக கால் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீட்டுக்கு கூட போய் கேளுங்க. ரொம்ப நாளாக வராத பணம் இன்றைக்கி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் முயற்சி எடுக்கணும். அதுக்கு காலையில் ஏதாவது ஒரு சாமி கும்பிட்டு போனால் நமக்கும் ஒரு தைரியமாக இருக்கும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போட்டுட்டு இன்றைக்கி போய் ரொம்ப நாளாக வர வேண்டிய பணத்தெல்லாம் நீங்கள் கேட்டு வசூல் செய்யலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு வந்ததுன்னா நல்லது தானே. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எத்தனை செலவு இருக்குது. அதனால் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் ஒரு சில நாட்களில் நமக்கு தேவையில்லாத வீட்டில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம். இன்றைக்கி அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு காலையில் போயிட்டு இன்றைக்கி வசூல் எல்லாம் பண்ணிவிட்டு சாயங்காலம் நீங்கள் ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக நல்ல ஒரு ஆலய வழிபாடோ இல்லை நல்ல ஒரு சினிமாவுக்கு போகிறதோ, சும்மா விண்டோ ஷாப்பிங் கூட போகலாம். மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ராசிநாதன் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இந்த சூரியனோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை விண்ணப்பம்லாம் எழுதணும், இல்லை அதுக்கு கிளாஸுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நாள், மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் இன்றைக்கி நான் போய் சாரீ வாங்கினா எனக்கு நிறையா சேரும்ல, இல்லை நகை வாங்கினா நல்லா சேரும்ல அப்படின்னு ஒரு சில நாட்கள் எல்லாம் இருக்கும். அப்படி விருச்சிக ராசி நேயர்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு சூரியனோட இருக்காரு. 7ல் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இப்படிப்பட்ட சில யோகங்களை எல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதனால் என்ன உங்களால் பட்ஜெட்டுக்கு முடியுமோ அதை போய் இன்றைக்கி வாங்குங்க. இன்றைக்கி விருத்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குது. ஸோ விண்ணப்பம் எழுதுறது, வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுறது, இல்லை யாரையாவது போய் பார்க்குறது, இப்படி உங்கள் வாழ்க்கையில்
ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வரணும்னா இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் குரு 7ல் பார்வை சூப்பராக இருக்குது. 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு இதுவரையில் 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சரியில்லாமல் இருந்தாங்க இல்லைங்களா, செவ்வாய் வந்து மாறிட்டாரு. ஸோ சின்ன சின்ன சண்டைகள் கூட இனிமேல் நமக்கு வீட்டில் வந்து இருக்காது. அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு இந்த ஸ்க்ரூ பண்ணுறதுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்ததா. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை பற்றி பேசும்பொழுதோ குடும்பத்தில் நிறைய சண்டைகள் இருந்திருக்கலாம். இன்றைக்கி அந்த சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு தரக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இப்போ நாம கூட மரியாதை இருக்குது அப்படிங்கிற சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் வேறு உங்களுக்கு 5ஆம் இடத்துல மாறி இருக்கிறாரு. அதனால் இன்றைய நாளில் அன்னதானம் பண்ணுங்கள், இன்னும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் நிறையா இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா, காலசர்ப்ப தோஷம் யாரை அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ உங்களை இன்றைக்கி நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். 2ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு நம்ம இன்றைக்கி 4 தடவைக்கு அது அலையிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒன்று சாவியை மறந்துட்டு லிஃப்ட்டில் கீழே போயிடுவோம், இல்லை 3 மாடி ஏறி இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சற்று நமக்கே ஓஞ்சு போயிடும். இப்போ இந்த வேலைக்காக திரும்ப இறங்கணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் மனசு தளரவே கூடாது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடிச்சிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயும் இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஏதாவது வீடெல்லாம் வாங்கணும் இல்லை உங்கள் நிலத்தெல்லாம் விற்கணும் அப்படிங்கிற முயற்சி இருந்ததுன்னா இன்றைக்கி அதை வந்து போய் பண்ணுங்கள். சூரியனுடன் சேர்ந்த செவ்வாய், அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க, உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சோம்பேறியான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனும் ராகுவும் நமக்கு ராசியில் உட்காந்துருக்குறாங்களா, மறதி நிறையா இருக்கும். ஏடிஎம் போனீங்கன்னா மறக்காமல் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, வண்டி சாவியெல்லாம் விட்டுட்டு வந்துடாதீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமையே நம்ம நிறையா பண்ணுவோம் இல்லையா. கும்பராசிக்காரர்கள் இன்றைக்கி அதில் எல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சம்டைம்ஸ் நம்ம கடைகளில் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு கூட குடிக்காமல் வந்துடுவோம். சந்திரனும் ராகுவும் இருக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு ஃபோன் வந்ததுன்னா எந்திரிச்சு வந்துடுவோம். நிறைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். ஸோ மென்டலி நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க, தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இன்றைய நாள் கும்பராசி நேயர்களுக்கு அப்போ ஏதாவது கஷ்ட காலமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மறதியின் காரணமாக நமக்கு தேவையில்லாத அலைச்சல் எல்லாம் இருக்கும். இவ்வளோ நாளாக 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு மாறிட்டாரு. அதுவும் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் இன்றைக்கி மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா புத்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, மறக்காமல் விளக்கேற்றுங்க. மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பாடா செவ்வாய் பகவான் கிளம்பிட்டார் நம்ம ராசியை விட்டு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு இது வரைக்கும் ஏதாவது டாக்டர்கிட்ட சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு போயிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. செவ்வாய் சனி காம்பினேஷன் எப்போவுமே ஆரோக்கியத்தில் ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். இதனால் இந்த செவ்வாய் மாற்றம் வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல வியாபாரம் நடக்கும். அதுவும் சிறு தொழில் செய்கிறீங்க பார்த்தீங்களா, பூ வியாபாரம், பழ வியாபாரம், இந்த மாதிரி காய்கறி, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பெருத்த லாபமாகவே இருக்கும். கண்டிப்பாக நைட்டு நீங்கள் கடை மூடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த நாள் நல்ல நாளாக இருந்தது அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கலாம். என்ன நேயர்களே, 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.